ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளூ ப்ளாக்ஸ் அந்த ஒரு அனிமையோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அவர் வந்து காலையில் ட்ரைனிங் எடுப்பார். எப்போவுமே அவரோட ஸ்கூலில் இருக்க ஜிம்மில் போய்ட்டு காலையில் முதலாக அவர் தான் ட்ரைனிங் எடுப்பார் எப்போவுமே. பட் அவருக்கு முன்னாடியே நம்மளோட கதாநாயகி அங்கே வந்து பேஸ்கெட் பால் ட்ரைனிங் வந்து எடுத்துன்னு இருப்பாங்க. அண்ட் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு என்னடா நம்மளுக்கு முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்களே, இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, அதனாலேயே அவங்க மேலே ஒரு க்ரஷ் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து போயின்னு இருக்கு. ஸோ அவருமே காலை ட்ரைனிங் வந்துடுவார், அவங்களுமே காலை ட்ரைனிங் வந்துடுறாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து பேசிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு வந்து ட்ரைனிங்கில் தான் இருப்பாங்க. பட் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது, நம்மளோட கதாநாயகி வந்து நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டோட வீட்டில் தங்குற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஏழெல்லாம் நடந்தது. அண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரு கோல் செட் பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த நேஷ்னல்ஸ்க்கு போகலாம் அப்படின்றத. அது ரெண்டு பேர் வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் கைஸ் இந்த அனிமையோட மிச்ச கதை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், நான் ஏன் ப்ரோ இந்த சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சில ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு காரணம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜான்ராவே இதுக்குள்ளே கொண்டு வந்தது தான் கேஸ். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா ப்ளஸ் அந்த ஒரு ராம்காம், ஸோ ரெண்டுத்தையுமே கலந்து இதுக்குள்ளே கொடுத்தது தான் இதோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஜான்ராலாம் பார்க்க பிடிக்குங்க. இந்த ஐக்யூ, ப்ளூ லாக் அண்ட் அந்த பேஸ்கெட் பாலில் ஒரு அனிமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஜான்ராலாம் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஸோ அதை கலந்து இதுக்குள்ளே அந்த ராம்காமை கொடுத்ததுன்றதே அதுவே இந்த ஷோக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா நீங்கள் மற்ற ராம்காமை விட இந்த ராம்காம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க அதுக்கான காரணமே அதுதான், அந்த ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா இதுக்குள்ளே கொண்டு வந்தது தான். அவங்களோட வந்து பேஷன் நோக்கியும் போகிறாங்க அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட அந்த லவ், ஸோ அவங்களோட பர்சனல் லைஃபுமே நம்மளால் வந்து இந்த ஷோவில் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து ரெண்டுத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக அந்த ஒரு எமோஷனோட கலந்து காட்டி அந்த ட்ராமாவெல்லாம் சூப்பராக க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரப்படுத்தி விட்டானுங்க. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேங்க. ஸோ அதுதான் இந்த ஷோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கூட நான் சொல்லுவேன். அந்த ஸ்போர்ட்ஸ் கூட அவங்களோட பர்சனல் லைஃப், ஸோ எல்லாத்தையும் கலந்து காட்டினது தான் இது வந்து மற்ற ராம்காமை விட இந்த ராம்காம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்காமாக தெரியறதுக்கான காரணமே அதுதான் இதோட ஃபஸ்ட் பாசிட்டிவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஒரு எமோஷனை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டிங்கன்னா அங்கே இருக்க அந்த ஒரு எமோஷன் வந்து எப்படி இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச பர்சன் வேறு யார்கிட்டயே அது வந்து போகும்போது ஆர் வேறு யார்கிட்ட பேசும்போது அங்கே வந்து உங்களோட எமோஷன் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஓகேவா, இதை வந்து எல்லா சீரீஸிலும் பண்ணுறது தான். நீ என்னடா புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட்டு மற்ற ஷோவிலலாம் தாண்டி ஸோ இந்த ஷோவில் அதை வந்து நானே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. என்னடா அந்த ஒரு எமோஷனை வந்து நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லலாமே நினச்சேன். அந்த ஒரு எமோஷனை வந்து இதில் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வர்றது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை இதில் சூப்பராக ஹேண்டில் பண்ண விதம், அதை வச்சு அந்த ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ண விதம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த ஒரு எமோஷனை நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் எமோஷன்னு சொல்ல வரும்போது அடுத்த பாயிண்ட்டு அங்கே தான் வருது, நான் அதை பற்றி பேசலாம் அடுத்தது. பட் அந்த ஒரு எமோஷனை வந்து இதில் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. அது கூட கலந்த அந்த ஒரு ட்ராமா, அந்த ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி, ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு எமோஷனோட கலந்து பார்க்கும்போது இந்த ஷோ வந்து மற்ற ராம்காமை விட வந்து ஒரு படி மேலே போகுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் கைஸ். இதில் வந்து ஒரு 15வது எபிசோட் கழிச்சுலாம் அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் தான் இதோட ஒரு மெயினான ஒரு கான்செப்டாகவே போகும். ஓகேவா, ஸோ எனக்கு பர்சனலாக இந்த லவ் ட்ரையாங்கிளே பிடிக்காது கேஸ். ஏன்னா வந்து 3 பேர் அதில் கடைசியில் ஒருத்தர் கஷ்டப்பட போகிறாங்க, எதுக்கு அப்படி ட்ராமா க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரை வச்சே வந்து நீங்கள் ட்ராமாவை க்ரியேட் பண்ணுங்கள், அது நல்லா இருந்தால் நாங்கள் பார்க்க போகிறோம், அப்படி தான் என்னோட மைண்ட் செட்டு. ஓகேவா, ஸோ எனக்கும் புரியுது அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் எதுக்கு, அந்த ஸ்டஃப் எதுக்கு, அந்த பிளா 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 எல்லாமே எனக்கும் புரியுது. பட் இருந்தாலும் எனக்கு அது எதுக்குடா அப்படின்றது அந்த ஒரு கேள்வி வந்துன்னே இருக்கும். அதனால தான் இந்த லவ் ட்ரையாங்கிள் அனிமேன்னு வந்தாலே நான் பார்க்க மாட்டேன். ஓகே, மோஸ்ட்லி லவ் ட்ரையாங்கிள் வந்தாலே ஒன்று நான் அந்த சீரீஸை வந்து ட்ராப் பண்ணுறேன், இல்லைனா பார்க்க மாட்டேன். ஓகேவா, பட் இது வந்து என்னை பார்க்க வச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த லவ் ட்ரையாங்கிளை வந்து ஒரு மாதிரி மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மற்ற ஷோவை தாண்டி இதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மேபி நான் மற்ற லவ் ட்ரையாங்கிள் ஷோஸ்லாம் நான் வந்து நிறைய பார்க்காதனாலையா என்னன்னு தெரியல எனக்கு. பட் இதில் வந்து அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிளை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் அந்த லவ் ட்ரையாங்கிள் தான் இதோட ஒரு மெயின் தீமாகவே போகும். ஓகே, சீசன் 1 ஃபுல்லாகவே அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் பேஸஸ்லாம் போகும். ஓகேவா, நீங்கள் வந்து சீசன் 2ல் தான்
அடுத்து ஓகேவா. ஸோ நம்மளோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் அண்ட் நம்ம கதாநாயகி ஸோ 2 பேரை வச்சு தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் சீசன் 1 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் ட்ராங்கில் இதில் சூப்பராக காட்டியிருந்தாங்க ஓகேவா. ஸோ ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஓ இப்படி கூட வந்து லவ் ட்ராங்கில் வந்து ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்டு சில நேரத்தில் வந்து உண்மை கசக்கணுவாங்களே அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல சொல்கிறது தான் கரெக்டு. அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல சொல்கிறது அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஒரு லவ் ட்ராங்கில் சூப்பராக வந்து இதில் வந்து முடிச்சிருப்பாங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது கேஸ். ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல சொன்னால் அவங்களுக்கும் கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கும் கஷ்டம் தான் இருக்கும். பட் இப்போ இதை சொல்லனா பின்னாடி நிறைய பிரச்சனை வரும், அதனால் இப்போவே இதை முடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு லவ் ட்ராங்கிளை எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இதில் லவ் ட்ராங்கிலுமே ஒரு மெயினான ஒரு பாசிட்டிவ் கே. ஸோ அதுக்குள்ளே அந்த ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ண விதம், அதுக்குள்ளே அந்த ஒரு எமோஷனை கேரி பண்ண விதம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அனிமேல. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த ஷோவை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அடுத்தது வந்து கடைசியாக சொல்லணும்னா அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்து இதில் ரொம்ப வந்து ஜாஸ்தியாகவே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கைஸ். ஏன்னா இப்போ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பேர் வந்து ஹீனா. அந்த கேரக்டர் வந்து அழும்போது நானுமே வந்து அழுவுறேன். ப்ரோ இதெல்லாம் எல்லா சீரியஸில் நடக்கிறது தானே ப்ரோ, இதெல்லாம் ப்ரோ புதுசு புதுசாக சொல்லி நிற்கிறேன்னா. பட் நான் இந்த ஷோவில் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். என்னடா இவ்வளோ வந்து அந்த கேரக்டர் கூட நம்ம கனெக்ட் ஆகுமே அப்போலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஷோவில் டக்குன்னு அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது அது ஒரு மாதிரி வந்து நல்லா இருந்தது எனக்கு. ஸோ அதையுமே நம்ம இந்த இடத்துல சொல்லலாமே தான் எனக்கு தோணுச்சு. நான் பர்சனலாக அந்த சில கேரக்டருக்குலாம் கனெக்ட் ஆகிட்டேன். அந்த ஒரு எமோஷ்னல் வந்து இம்பேக்ட் வந்து இந்த ஷோவில் வந்து அது சூப்பராகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட எமோஷனை வந்து நம்மளாலே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஷோவில் வந்து நல்லா இருந்தது ஓகேவா. ஸோ நான் இந்த ஷோ வந்து வித் ஸ்பாய்லர்ஸ் வேறு பார்த்தேன். ஏன்னா இந்த ஷோ வந்து 2024 வந்துருச்சு கேஸ் ஓகேவா. நான் அப்போ பார்க்கல, இப்போ தான் உட்காந்து பார்த்தேன். ஏன்னா இதோட சீசன் 2 வந்து அக்டோபர் மாதம் வரப்போகுது ஓகேவா. சரிடா நம்ம சீசன் 1 தான் விட்டுட்டோம், சீசன் 2 வாச்சு நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும், அதனால் இப்போவே வந்து சீசன் 1 உட்காந்து பார்த்துடலாமே தான் பார்த்தேன் வித் ஸ்பாய்லர்ஸோட தாங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து இதுதான் இப்படி தான் கதை போகுன்ற மாதிரி நிறைய வந்து இது பார்த்துட்டேன் இன்ஸ்டாலேயே. ஓகேடா இப்படி தான் போகுது போல் அப்படின்றது தான் வந்து எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை மீறி கூட வந்து இந்த ஷோ வந்து என்னை வந்து நிறைய விதத்தில் வந்து என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த இடத்துல சொல்லலாமே. வித் ஸ்பாய்லர்ஸ் பார்த்த எனக்கே வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். நீங்கள் ஸ்பாய்லர்ஸ்லாம் எதுவுமே பார்க்காம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்றதை மட்டும் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தமிழ் டப் வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகேவா. நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது. இதோட சீசன் 1 வந்து இதோட டப்பிங் ப்ராசஸ் இப்போ தான் போயின்னு இருக்குது. அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே அதோட சீசன் 1 கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் சீசன் 2மே அக்டோபர் மாதத்துலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. மேபி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் தமிழ் டப் பார்க்கலாம் கூட, தமிழ் டப்பில் கூட பாருங்கள் ஓகேவா. பட் இந்த ஷோவை நீங்கள் பாருங்கள், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து இதை வந்து இங்கிலீஷ் டப்பில் தாங்க பார்த்தேன். ஸோ வந்து ஒரு சில ஷோலாம் நம்மளுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் டப்பில் பார்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ப்ளீச்சு, ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஷோலாம் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் டப்பில் பார்த்தா தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனால் ஒரு ஷோவோட அந்த ஒரு வரிசையில் இந்த ஷோவுமே கண்டிப்பாக வந்து சேரும் கைஸ். நான் வந்து சீசன் 2 வந்து என்ன தான் வந்து தமிழ் டப் வந்தாலுமே நான் இங்கிலீஷ் டப்பில் தான் இந்த ஷோவை பார்ப்பேன். மேபி நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் டப்பில் பார்க்கலாம் கூட, தமிழ் டப்பில் பாருங்க கைஸ். பட் ஆனால் அதுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வந்து ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க கைஸ் ஓகே. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கூட பாருங்கள். பட் இந்த ஷோவை பாருங்கள், அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரிங்க ப்ரோ, இப்போ கடைசியாக நல்லா சொல்லுவேன், நீங்கள் இதை பார்க்கலாமான்னு வேணாமல் கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் ஷோ, எல்லாருமே கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ண வேண்டிய ஒரு ஷோ தாங்க இது. இல்லை நத்திங் ஸ்பெஷலாக இருக்காது ஓகேவா. பட் நிறைய மூமெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நிஜமாலே ரொம்ப ஹோல்சமாக இருக்கும் ஓகேவா. பட் அந்த ஒரு எமோஷ்னலாக வந்து இவங்க அந்த ட்ராமா க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஓகேவா. இதில் நத்திங் அந்த ப்ளா 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 பெரிய ஸ்டஃப் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கலந்த ஒரு ராம்காம் தான் இது ஓகேவா. ஸோ அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி இதில் ரொம்ப சூப்பராக அந்த ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி அந்த ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணி சும்மா வந்து விளையாடிருப்பாங்க அந்த ஒரு ட்ராமா வச்சு. ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கும் கைஸ், அவ்வளோதான் நான் சொல்கிறது. அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது தான் இந்த வீடியோ ஓகேவா. நீங்களும் மிஸ் பண்ணுறாதீங்க, அவ்வளோதான். மேபி தமிழ் டப்புக்கு வெயிட் பண்ணி கூட பாருங்கள். பட்
பார்த்துருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வருது. அவ்வளோதாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எல்லோரும் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து இந்த ஷோ அபவுட் யுவர் தாட்ஸ் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.